ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திசுரோ. இன்றைக்கி வந்து தம்பியோட எக்ஸாமு, செகண்ட் எக்ஸாமு இங்கிலீஷு. ஸோ அதோட ரொட்டீன் ஒர்க் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. தலைக்கு வந்து என்ன வச்சுருக்கேன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்திங்கன்னா முடி செமட்டையாக இருக்கியான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாராச்சும் படிக்க இப்படி புக்கை வச்சுட்டு தூங்குவாங்களா? தூங்குறது நல்லா தூங்கினா தானே ஆகும். பாருங்க, புக்கை அடியில் இவன் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி வந்து பப்ளிக்கில் இங்கிலீஷ் எக்ஸாமு. பாருங்க இப்படி தூங்குறான். எந்திரி, இங்க பாரு, புக்கு அடியில் இருக்கு பாரு. எந்திரி, எந்திரிச்சு உட்காந்து படி. எந்திரி சாமி, அப்படியே தூங்கிட்ட. தூக்கிட்டுமா? கொசு பறக்குது பாரு, எந்திரி, கடிச்சிட்டு போகுது. சூரியன் வந்து உதிக்கிறார். அங்கே பாருங்களேன், அந்த தென்னை மரத்தை ஒட்டி சூரியன். ஓம வளர்த்துற சவுண்டு கேட்குதுங்களா? இந்த அடுப்பு போயிருச்சு. பாரு, கிட்ட கொண்டா, தெரியுதா? வெளியே ஃபுல்லாக இது என்ன பண்ணுறது, மாற்றணும்னா செட்டாக மாற்றணும். அடுப்பு கொண்டு வாங்கங்கிறாங்க. இங்கே மோட்ரு போயிடுச்சு. போனால் சேர எல்லாம் முடிச்சு கட்டிட்டு போயிடுறது. ஒரே அடியாக தண்டை செலவு வச்சிடுறது. அது அடுப்பெல்லாம் வேறு ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். அதெல்லாம் மெயினாக நம்ம பார்க்கணும், அசால்ட்டாக விடவே கூடாது. மாற்றிட்டா அதுதான் கேட்டால் கொண்டு வந்து அடுப்பை கழட்டிட்டு வா, அடுப்பை கொண்டு வா. இது வரைக்கும் 10 தடவை அந்த கடைக்கு போயிருப்போம். அந்த 10 தடவையும் அந்த அடுப்பு கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போக நேரம் இல்லாமல் கேஸ் ஒயரை கழட்டணும், அதை கழட்டணும்னு சொல்லி போட்டு ஒரு நேரம் சாப்பாடாக்க முடியாதுன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு விட்டுறான். இல்லைன்னா அது செட்டோடு கொண்டு போகணும். என்னவோ உடனே கொடுக்குறாங்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. எடுத்துகிட்டு வாங்க, உடனே நான் கையோட மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு. வெளியே ஆமாம், சேஃப்டி தான் முக்கியம். பரணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான் எக்ஸாமுக்கு. ஃப்ரண்ட் பேஜில் நம்ம எழுதிட்டுருக்கான். ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். பண்ணிட்டோம். ஏய், வெஜ்ஜிலுக்கெல்லாம் தயிர் சாப்பாடு தான் பண்ணி சாப்பிடணும். என்ன வேணுமா உனக்கு? தயிர் சாப்பாடு வாங்கி சாப்பிடு, செஞ்சு கொடுக்க சொல்லி. ஏன் ஆத்தாட்டு 150 ரூபா பணம் வாங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தது? பெண் வாங்குறக்கா? சும்மா சொல்கிறாங்களா? சரி, படி. இப்போ காலேஜ் கிளம்பிட்டான். பரணி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. மணி 8 மணி ஆயிடுச்சு. தண்ணி பற்றாக்குறை வந்துருச்சு. எங்கள் ஏரியாவுக்கு தண்ணியே வரல. தண்ணி மோந்து ட்ரம்மில் இருக்கிற செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ காலையிலேருந்து இந்த சிண்டெக்ஸ் முடிஞ்சிருக்கு. நேற்று நைட் இருந்து அந்த மாதிரி ப்ளூ கலர் ட்ரம் ஒன்று முடிஞ்சிருக்கு.
எங்கள் அப்பா அங்கே துணியெல்லாம் துவைச்சிட்ருக்காங்க. பாய். இது வந்து சாப்பாடு மீதமாயிடுச்சுங்க. அதை நைட்டே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். எப்படி இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க, கையிலே தொட மாட்டாங்க. இப்படியே தான் வந்து சாப்பாடு மீதமானால் இந்த மாதிரி வடகம் போட்டு போட்டு ஒரு டப்பா நிறைய வச்சுருக்குறேன். அதனால் இது கையோடு எதையும் செஞ்சிட்டோம்னா வெயிலில் வச்சுட்டு அது வாட்டு காஞ்சிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா நான் இது செய்யறதுக்குள்ளே சாப்பாடு நெஞ்சு போயிடும். எப்படி இருந்தாலும் 11 மணி ஆயிரும். வேறு கையோட எதையும் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இதையும் செஞ்சிட்ருக்கிறேன். தம்பி வந்து இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கிறான். அவனுக்கு லஞ்செல்லாம் போட்டு வச்சாச்சு. தம்பிக்கு வந்து எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்கப்பா. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். என்ன காசு எடுத்துட்டு போறேன்? காசெல்லாம் எடுக்கலையா? எடுக்கலையாப்பா? ஒரே நிமிஷம் இருப்போம். பாய் தங்கா. வந்துடுங்க சாயங்காலம் இல்லைன்னாலும். சாயங்காலம் நடந்துட்டு ஆமாம் ஆமாம் சாயங்காலம் இப்போல நடந்து வரேன்னா அதனால சொல்கிறோம். போங்க போலாம். ஏன் மூஞ்சி இப்படி இருக்குது பாருங்களேன். இங்கே சட்டையோட காலரில் இப்படி போயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 4 எக்ஸாம் ஓட்டிட்டானா அடுத்த வருஷம் அவனுக்கு வேறு ப்ளூ கலர் கொடுத்துருவாங்க. நல்லா எழுதிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். ஓகே அம்மா.